அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருந்தா கீழே கிளியர் போட்டுடுங்க. உங்களோட வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். ஓகே. அனைவருக்கும் ஆடியோ வீடியோ அப்படின்றது கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குரூப் 1 எக்ஸாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி உடைய ஆனுவல் பிளானர் அப்படின்றது விட்டுருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளானர்ல நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க கேட்டீங்கன்னா, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அந்த குரூப் 1 எக்ஸாம் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா, எப்போ நோட்டிஃபிகேஷன் கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து வரக்கூடிய ஜூன் மாசம். இன்னும் ஒரு 3 நாள்ல ஜூன் மாசம் வந்துரும். ஜூன் 23ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன். எப்போ எக்ஸாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து இப்ப நடந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் அப்போ கூட நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லல. ஆனா குரூப் 1 எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் எப்போ குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செப்டம்பர் 6ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பிரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரூப் 1க்கு எப்படிலாம் நம்ம பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும், இந்த சிலபஸ அனலைஸ் பண்ணி, எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? இதான் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு நம்ம குடுத்துட்டே இருக்க போறோம். அது மட்டும் இல்லாம, இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, இத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி, நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஓகேவா? சரி. நம்மளோட வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி. ஓகே. நம்மளுடைய குரூப் 1 எக்ஸாம் டிஎன்பிசில ஹை ரேங்கிங் எக்ஸாம் என்ன கேட்டாலே, அது என்ன சொல்லுவாங்க கேட்டா, இந்த குரூப் 1 எக்ஸாம் தான் சொல்லுவாங்க. இந்த குரூப் 1 எக்ஸாம்ல என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குன்னு கேட்டா, டிஎஸ்பி, ஓகேவா? அசிஸ்டன்ட் கலெக்டர். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் அப்படின்றது ஹை ரேங்கிங் போஸ்டிங் எல்லாம் இருக்கக்கூடியது இந்த குரூப் 1 எக்ஸாம். ஓகேவா? கிளியரா? இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம ஆனுவல் பண்ணல கொடுத்துருக்கிறபடி 23/6. ஜூலை 23ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. நமக்கு பிரிலிமினரி எக்ஸாம் எப்போன்னு கேட்டீங்கன்னா, 6/9/2026 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் பிரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். எப்படி சார் செலக்ஷன் பண்றாங்க குரூப் 1 எக்ஸாம்ல எப்படி ஆளை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த குரூப் 1 எக்ஸாம் அப்படின்றது என்ன கேட்டா 3 ஸ்டேஜ்ல நடக்கும்பா. 3 ஸ்டேஜ். என்னென்ன சார் 3 ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிரிலிமினரி எக்ஸாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி எக்ஸாம். ரெண்டாவது என்ன சார் அப்படின்னு கேட்டா, ரெண்டாவது மெயின்ஸ் எக்ஸாம். மூணாவது இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜும் தாண்டறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த குரூப் 1 போஸ்டிங் டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கலெக்டர் இந்த மாதிரி ஹை ரேங்கிங் போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது கொடுப்பாங்க. அப்ப இந்த 3 ஸ்டேஜ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பிரிலிமினரி எக்ஸாம். இந்த பிரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணாதான், பாஸ் ஆனாதான் அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் நீங்க நல்லா எழுதினாதான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய 750 மார்க்கையும் இன்டர்வியூ வந்து எவ்வளவு நடக்கும்னா 100 மார்க்குக்கு நடக்கும். ஒட்டு மொத்தமா கூட்டு 850 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கலெக்டர் எந்த மார்க்கின் அடிப்படையில உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த பிரிலிமினரி எக்ஸாம் டேட். இந்த பிரிலிமினரி எக்ஸாம் டேட் அப்படின்றது எப்போன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 6/9/2026 கொடுத்துருக்காங்க. அப்போ மெயின்ஸ் எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, பிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் 3 மந்த். 3 மந்த்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து 2 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸ் வச்சிருவாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் என்ன கேட்டா ஒரு 5 மந்த் தான் நமக்கு கேப் இருக்கு மெயின்ஸுக்கு. அதனால நீங்க பிலிம்ஸ் படிக்கும் பொழுது மெயின்ஸுக்கு சேர்த்து படிக்கிற மாதிரி படிச்சிடணும். ஒன்றும் இல்லைப்பா, பிலிம்ஸ் படிக்கிறது நல்லதுதான். இந்த பிலிம்ஸ் படிக்கும் பொழுதே நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எழுதி படிக்கணும். ரிட்டன் பண்ணி படிக்கணும். அப்படி எழுதி நீங்க படிச்சீங்கன்னா அதுதான் மெயின்ஸ். ஓகேவா? மெயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அட்வான்ஸான புக்கு எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான வேர் டு ஸ்டடி, என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் புக்கு, எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்கக்கூடியது பிலிமினரி எக்ஸாம் தான். அந்த பிலிமினரி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது தான் பெரிய ஸ்டேஜ். இந்த பிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ்லாம் ரொம்ப ஈஸி. அந்த பிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது நமக்கு என்ன டைப்ல இருக்கு கேட்டா, ஓஎம்ஆர் டைப்ல, அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லுவாங்க. அதான் ஓஎம்ஆர். ஓஎம்ஆர் கேட்டா ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க, ஒரு கொஸ்டின் ஒன்று போட்டுருவாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் சரியான ஆப்ஷன் எதுவோ நீங்கள் அதை ஷேர் பண்ணணும். இதுக்கு மாதிரி தான் அப்ஜெக்டிவ் டைப்பு. ஓகேவா? ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், ஏபிசிடின்னு இருக்கும். அதில் எது கரெக்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பா. இது என்ன கேட்டா, ஒரே ஒரு பேப்பர் எக்ஸாம் தான். 2 பேப்பர் 3 பேப்பர்லாம் கிடையாது. பிலிமினரி ஒரே ஒரு பேப்பர் தான் நடத்த போறாங்க. இதுல எவ்வளவு மார்க் இருக்குன்னு கேட்டா 300 மார்க்குக்கு இருக்கும். ஓகேவா? 3 மணி நேரம் எழுத போறீங்க. அப்ப 300 மார்க்குனா எவ்வளவு கொஸ்டின் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப 200 கேள்விகள் இருக்கும். அப்ப 200 கேள்விகள்னா ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், 1.5 மார்க்ஸ்.
அப்பனா 300 மார்க் அப்படின்றது இருக்கும். 300 மதிப்பெண்ணுக்கு நடக்கும். 3 மணி நேரம் அப்படின்றது நடக்கும். ஸோ லாங்குவேஜ் என்ன இதில் கணக்குன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால நீங்கள் பிரச்சனையே இல்லை. தமிழ் படிச்சவங்க தமிழ் மீடியம் நல்லா படிக்கலாம். இங்கிலீஷ் படிச்சவங்க இங்கிலீஷ் மீடியம் நல்லா படிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த 200 கேள்விகளில் மினிமம் எவ்வளோ கேள்விகள் சரியாக போடணும்னு கேட்டிங்கன்னா 150 பிளஸ் கேள்விகள் போட்டீங்கன்னா இந்த பிலிமினரி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். சார் அது எப்படி சார் 150 நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க, 150 போட்டால் கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கட் ஆஃப் அப்படின்றது தீர்மானிக்கக்கூடியது என்ன கேட்டினா அவங்க விடக்கூடிய நம்பர் ஆஃப் வேகன்சி, அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வித்தாளினுடைய தரம், எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சா, டஃப்பாக இருந்துச்சா, அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க. ஸோ இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் அந்த கட் ஆஃப். ஆனால் இப்போ நமக்கு அந்த கட் ஆஃப் வந்து நான் தோராயமாக சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நடந்த கட் ஆஃப்லாம் வச்சு தோராயமாக 150 ப்ளஸ் இருந்தால் ஒரு சேஃப் ஜோன், ஒரு நீங்கள் பாஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா கொஷின் தரம் அப்படின்றது என்னன்னா 150 கேள்விக்கு தான் வைக்கிறாங்க. ஏன்னா 50 கேள்விகள்ன்றது ரொம்ப கஷ்டமானது அப்படின்றது வைக்கிறாங்க. அப்போ அந்த 150 கேள்வி நீங்கள் சரியாக போடணும்னா 200 கேள்விகள் அப்படின்றது எங்கிருந்து கேட்குறாங்கன்னு தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 200 கேள்வியை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிடும். அப்போ அந்த 200 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்றது பிரிக்கிறாங்க. அப்போ பார்ட் ஏ அப்படின்றது என்ன கேட்டா ஜென்ரல் ஸ்டடீஸ். அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து உங்களுக்கு 175 கேள்விகள் அப்படின்றது கேட்குறாங்க. இது மார்க்கு கிடையாது, 175 கேள்விகள். ஓகேவா? 175 கேள்விகள் அப்படின்றது கேட்குறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது பார்ட் பின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து எவ்வளவு கேள்விகள் அப்படின்னு கேட்டா 25 கேள்விகள் அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக கூட்டினீங்கன்னா எஸ் 300 கேள்விகள். மார்க் கிடையாது, கேள்விகள். ஓகேவா? அப்போ 300 கேள்விகள் அப்படின்றது பிரிச்சிருக்காங்க. இந்த 175 கேள்விகளை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இந்த 175 கேள்விகள்ல நீங்க எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 யூனிட்டா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? 6 யூனிட்டா பிரிச்சிருப்பாங்க. அந்த யூனிட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் 25 கேள்விகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 யூனிட்டா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒட்டு மொத்தமா எத்தனை யூனிட்? 8 யூனிட். ஓகேவா? இந்த 8 யூனிட்ல இருந்தும் 200 கேள்விகள் அப்படின்றது வருது. ஸோ இதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ அடுத்தது வந்து என்ன கேட்டால், இப்போ நம்ம வந்து குரூப் 1 பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மெயின்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னதான் பிலிம்ஸ் முக்கியமாக இருந்தாலும் ரெண்டாவது மெயின்ஸ் தான் நமக்கு வந்து கை கொடுக்க போகுது. ஸோ அந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது என்ன கேட்டால் முழுக்க முழுக்க டிஸ்கிரிப்டிவ் டைப். இதில் நம்ம கொஸ்டினை பார்த்து ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். ஆனால் இதில் கிடையாது. இதில் எல்லாமே எழுதும் தேர்வு. ஓகேவா? எழுதும் தேர்வு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பேப்பர் இருக்கு போதுன்னு கேட்டால் 3 பேப்பர் இருக்கும். ஒரு பேப்பருக்கும் 250 மார்க் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. 250 250 250. அப்போ ஒட்டுமொத்தமாக கொடுத்தீங்கன்னா 750 மார்க். அப்போ 750 மார்க்குக்கு 3 நாளைக்கு 3 பேப்பர் எழுத போறீங்க. ஓகேவா? ஒரு பேப்பருக்கும் 3 மணி நேரம் கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 அப்படின்றது கேட்டால் GS 1ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பேப்பர் GS 2, மூணாவது பேப்பர் GS 3 அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதில் GS பேப்பர் 1 அப்படின்றது 250 மார்க்குக்கு நடக்கும். அதில் இப்போ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் மாடர்ன் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஹெரிடேஜ், அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் லிட்ரேச்சர். அதாவது யூனிட் 6ம் பிலிமினரியில் யூனிட் 6ம் யூனிட் 3யும் கலந்து வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இது பிலிம்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸை அப்படியே கலந்து இதில் வர மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதுதான் GS பேப்பர் 1. இதை நீங்கள் எழுதக்கூடியது. அடுத்து GS பேப்பர் 2. ஸோ அதில் வந்து 250 மார்க் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், கவர்னன்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாம் வரக்கூடியது. அடுத்து GS 3 பார்க்கும்போது இந்தியன் எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்டல், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகேவா? அறிவியல் மற்றும் அந்த பண்பாடுகள் அப்படின்றதெல்லாம் வரக்கூடியது GS பேப்பர் 3. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 750 மார்க் இருக்கும். கடைசியாக அதுலேயும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக இன்டர்வியூ கொடுப்பாங்க. 100 மார்க் நடக்கும். ஸோ மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ 850 மார்க் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டால் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன், ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த TNPSC குரூப் 1 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிலபஸை எடுத்துக்கணும். பிலிம்ஸ் இருந்தாலும் சரி, மெயின்ஸ் இருந்தாலும் சரி, சிலபஸ் எடுத்துக்கிட்டு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? சிலபஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் போட்டு அதை நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? தனித்தனியாக பிரித்து எடுத்து எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஹிஸ்ட்ரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை தனியாக எழுதணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா டெல்லி சுல்தான் அப்படின்னு தனியாக எழுதணும். அடுத்து குப்தர்கள் அப்படின்னு கொடுத்தா குப்தர்கள் அப்படின்னு சொல்லி தனியாக எழுதணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்லாம் தனித்தனியாக எடுத்து எழுதி அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்.
ஓகே. 2வது என்ன கேட்டீங்கன்னா, இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ல எந்த புக்ல இருக்கு நமக்குன்னு தெரியும். அப்ப அந்த புக்கெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த டாபிக் எல்லாமே எதுல ஃபர்ஸ்ட் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஸ்டேட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இல்லைன்னா என்சிஇஆர்டி புக்ஸ். இந்த 2 புக்லயும் தான் கவர் ஆகும். அதாவது ஸ்கூல் புக்குன்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. அந்த ஸ்கூல் புக்ல தான் எல்லாத்தையும் கவர் ஆகும். அந்த ஸ்கூல் புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான் ஃபவுண்டேஷனே. ஃபவுண்டேஷன் ஆர் பேஸ்மெண்ட் இல்லைன்னா பேசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் பசங்க படிக்கிற அளவுக்கு பேசிக்கான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேசிக்கை படிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த மூவ்மெண்ட்டுக்கே போக முடியும். அடுத்த அவுட் சோர்ஸுக்கே போக முடியும். ஸோ ரெஃபரன்ஸ் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் படிச்சாகணும். எத்தனை வரைக்கும் சார் படிக்கணும்? 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை நீங்கள் கம்பல்சரி படிச்சாகணும். என்னென்ன புக்கு சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஸோ சயின்ஸு, சோஷியல், அதுக்கப்புறம் மேக்ஸ். ஸோ இந்த 3 புக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? குரூப் 1க்கு இம்பார்ட்டன்ட். அதே குரூப் 2, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை நீங்க மஸ்ட் படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை நீங்க வந்து என்ன பண்ணணும்? ரெஃபர் பண்ணணுமே. அப்போ என்னென்ன சார் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு யூனிட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. அது நான் தனியாக உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும்? புக்கை ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் பண்ணணும். ஸோ புக்கை செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கலெக்ஷன் பண்ணணும். ஸோ பிவைக்யூன்னு சொல்லுவோம் நாம. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்காம கிளியர் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அதனால பிவைக்யூ அப்படின்றத நீங்க கிளியர் பண்ணணும். ஸோ வரக்கூடிய நாட்களில் நம்ம பிவைக்யூ சீரியஸ் அப்படின்றத ஆரம்பிக்க போறோம். நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. அதுவும் நம்ம டாபிக் வைஸ் என்ன பண்ணலாம்? பிவைக்யூ அப்படின்றத நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? அப்ப 6லேருந்து 12 வரைக்கும் என்ன பண்ண போறோம் அப்படிங்கன்னா, ஃபர்ஸ்ட் புக்கை எடுத்துக்கணும். புக்கை நம்ம எந்தெந்த டாபிக்ன்றத பிரிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி பிவைக்யூ அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் கடைசியா என்ன பண்ணணும்? அவுட் சோர்ஸ் புக்கே போகணும். அவுட் சோர்ஸ் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் புக், ஆர்த்தர் புக்கு நம்ம போகணும். ஸோ இந்த 3 தான் என்ன கேட்டால் நீங்க புக் படிக்க போறீங்க. ஒன்னு ஸ்கூல் புக்கு, இன்னொன்று ஆர்த்தர் புக்கு, இன்னொன்று பிவைக்யூ. இது 3த்தையும் சிலபஸ் வச்சு படிக்க போறீங்க. இப்படி படிச்சாலே கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். அடுத்து என்ன கேட்டா, 3வது, ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? சிலபஸ் கிடைச்சிருச்சு, ஸ்கூல் புக் கிடைச்சிருச்சு, அதே மாதிரி என்ன கேட்டா பிவைக்யூ கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டடி பிளான் அப்படின்றது போடணும். ஓகேவா? அந்த ஸ்டடி பிளானுக்கு நம்ம என்ன பண்றோம்? நாம ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம ஒரு 100 டேஸுக்கும் வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்க படிக்க ஆரம்பிச்சலாம். ஓகே, ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா 6லேருந்து 8 மணி நேரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாகணும். மார்னிங் தினமும் காலையில புதுசான டாபிக் படிக்கணும். நேற்று படிச்சது இன்னைக்கு படிக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப தினமும் காலையில இருக்கும் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால நியூ டாபிக் அப்படின்றது படிக்கணும். ஈவினிங் டைம்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, காலையில என்ன படிச்சோமோ அது ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? நைட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே கேட்டீங்கன்னா பிவைக்யூ கொஸ்டின் போடுவோம், டாபிக் வைஸ் போடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? நைட் எல்லாம் எடுத்து அந்த பிவைக்யூவை நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல நைட் எடுத்து நீங்க படிச்ச என்னவோ அதுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்க்கலாம். ஸோ அந்த ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? கடைசியா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப் 4. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா பிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ பிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டால் எம்சிக்யூ அப்படின்றது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எம்சிக்யூனா என்ன சார்? நம்ம அதுக்கான வீடியோஸ் அப்படின்றது போடுவோம். பிவைக்யூ போடுவோம் பார்த்தீங்களா? ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆன்சர் இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டின் நீங்க படிச்சிட்டீங்க, எல்லாமே ஓகே. இப்போ ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னா அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ டெய்லியும் நம்ம கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அந்த கொஸ்டின்ஸ் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வீக்லி மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்னா இந்த ஃபர்ஸ்ட் எம்சிக்யூனா ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின் நீங்க டெய்லியும் போட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. 15லேருந்து 20 கொஸ்டின் டெய்லியும் போட்டு பார்க்குறீங்கன்னா மார்க் டெஸ்ட் அப்படின்றது வீக்லி 1 டைம். இந்த சண்டே பார்த்தீங்கன்னா நீங்க 200 கேள்விகள் ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி எழுதி பார்க்கணும். 200 கேள்விகள் அப்படின்றது ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டா, ரிவைஸ் த கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 12 மந்த் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸை நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ டெய்லி ஒரு வருஷம் என்ன பண்ணும்? சாரி, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ வருது? ஜூனில் வருது. அப்போ ஜூன் 2026 வருதுன்னா ஜூன் 2025 நீங்கள் என்ன பண்ணணும்? கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஜூன் 2025 ஜூன் 2026 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது படிக்கணும். அடுத்தது மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் கேட்டால் நீங்கள் படிக்கிறத எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் டயக்ராமாக மாற்ற பார்க்கணும், ஃப்ளோ சார்ட்டாக பார்த்துக்கணும். இந்த டைம் நமக்கு வந்து சூட்டபிளான டைம் கிடையாது. ஸோ அதனால் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம கடைசியாக கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, அடுத்து வந்து என்ன கேட்டால் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டெய்லி என்ன பண்ண கேட்டால் 3 லெவல் ரிவிஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் படிக்கக்கூடியதை ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். மைண்ட் மேப்ஸ் நிறைய போட்டு பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப் என்ன கேட்டால் மார்க் டெஸ்ட். குறைஞ்சபட்சம் 100 நாட்களில், இன்னைக்கு நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது? 100 நாட்கள் இருக்குது. இந்த 100 நாளில் 30 டெஸ்ட் போட்டு பார்த்துணுப்பா. 30 + டெஸ்ட்னு கேட்டால் 200 கொஸ்டினா 30 டெஸ்ட். அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 6000 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். 6000 கொஸ்டின் வந்து நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். அப்படி போட்டு பார்த்துருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம்.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமான ஒரு விஷயம் குரூப் 1 நீங்க கிளியர் பண்ணா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லியும் தவறாம படிக்கணும். அதே மாரி இந்த ஸ்கூல் புக்க ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்லா தெளிவா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா பேசிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி படிச்சதே திருப்பி திருப்பி வாட்டி நீங்க படிச்சு பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதிகமா ரீட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள அதிகமா ரீட் பண்ணக்கூடாது. கம்மியா ரீட் பண்ணணும். ஆனா நெறைய ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அனலைஸ் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ பிவைக்யூவை நல்லா அனலைஸ் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வரும்னு கேட்டால், நீங்கள் டெய்லி எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குறது யாருன்னு கேட்டால், அந்த டிசிப்ளின் தான். டிசிப்ளின்ன்றது என்ன சார் அப்படின்னு கேட்டால், இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டிசிப்ளின் வரும். அந்த டிசிப்ளினால உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இந்த குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி முக்கியம். அதுக்கப்புறம் அது வந்து டிசிப்ளினை ஏற்படுத்தும். அந்த டிசிப்ளின் என்ன பண்ணும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல என்ன பண்ணலாம், நீங்க குரூப் 1 எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பிலிமினரி எக்ஸாமை நம்ம கிளியர் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் இந்த ஒரு குரூப் 1 எக்ஸாமை எப்படி நம்ம கிளியர் பண்றது அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ மார்க் வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், 175 கேள்விகளை 6 யூனிட் கொடுத்துருந்தாங்க. 25 கேள்விகள் 2 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்கும்பொழுது ஓகே. ஸோ அப்போ நமக்கு பிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தோம் என்ன சொன்னாங்கன்னா 175 கேள்விகள் அப்படின்றது ஜிஎஸ்ன்னு அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அது 6 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 25 கேள்விகள் அப்படின்றது நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டா 2 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? 2 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 175 கேள்விகள் 6 யூனிட் என்ன கேட்டா, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சயின்ஸ். சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு 10 கேள்விகள் அப்படின்றது இருக்கும். ரெண்டாவது ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபியிலேருந்து உங்களுக்கு 10 கேள்விகள் அப்படின்றது இருக்கும். அடுத்தது 3வது யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்குன்னா 25 கேள்விகள் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது 4வது யூனிட் என்ன கேட்டால் பாலிட்டி. ஓகேவா? பாலிட்டிலேருந்து உங்களுக்கு எவ்வளவு கேள்விகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 40 கேள்விகள் அப்படின்றது வரும். ஓகேவா? அடுத்தது 5வது யூனிட் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுலேருந்து 50 கேள்விகள் வரும். அடுத்தது 6வது யூனிட் என்ன கேட்டிங்கன்னா யூனிட் 6. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதுலேயும் ஒரு 40 கேள்விகள் அப்படின்றது வரும். ஒட்டுமொத்தமாக 175 கேள்விகள். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது 4, 5, 6 இந்த 3 யூனிட்டை மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். 175 கேள்விகள் அப்படின்றது ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி 25 கேள்விகள் அப்படின்றது பார்க்கும்போது என்ன ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஆப்டின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்டிலேருந்து 15 கேள்விகளும் ரீசனிங்லேருந்து 10 கேள்விகளும் ஒட்டுமொத்தமாக 25 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. இதுதான் ஒட்டுமொத்தமான நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ இதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த குரூப் 1 அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.